ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பவுச்சை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த பவுச்சை ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் பென்சில் போடுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த பவுச்சை நம்ம ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலே செய்ய முடியும். இந்த வீடியோவுக்கு போதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம தையல்கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 15 சென்டிமீட்டர் உயரத்துலையும் 25 சென்டிமீட்டர் அகலத்துலையும் துணியை கட் பண்ணி வைக்கணும். இந்த அளவில் 2 பீஸ் கட் பண்ணி வைக்கணும். இதே அளவில் பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணி இந்த துணிக்கு அடிப்பக்கம் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இது செஞ்சு முடிக்கவும் இது பார்க்கறதுக்கு கரெக்டாக வரும். இதே அளவில் பவுச்சுக்கு உள்பக்கம் என்ன கலர் துணி வேணுமோ அதை இதே அளவுக்கு கட் பண்ணி 2 பீஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் கேன்வாஸ் அயன் பண்ண துணியை எடுக்கணும். ஜிப்பு 25 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, நம்ம வெட்டி விடலாம். ஜிப்பை ஃபஸ்ட்டு பின்பக்கம் திருப்பி வச்சு தைக்கணும். அப்போ தான் நம்ம தைச்சி முடிக்கவும் அது முன்பக்கம் வரும். இதுக்கு மேலே பவுச்சுக்கு உள்பக்கம் வைக்கிறதுக்காக நம்ம துணியை எடுத்திருந்தோம். அந்த துணியை இதுக்கு மேலே வச்சு தைக்கணும். அடுத்து பேப்பர் கேன்வாஸ் அயன் பண்ண துணியையும் பவுச்சுக்கு உள்பக்கம் வர வேண்டிய துணியையும் அடிப்பக்கம் அடிக்கணும். ஜிப்பு மேலே இருக்கிறது மாதிரி வைக்கணும். அடுத்து பவுச்சுக்கு உள்பக்கம் வைக்க வேண்டிய துணியை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தைச்ச துணியை வைக்கணும். அடுத்து பேப்பர் கேன்வாஸ் அயன் பண்ண துணியை எடுத்து நல்ல பக்கம் ஜாயிண்டாக இருக்கிறது மாதிரி வைக்கணும். ஜிப்புக்கு இந்த பக்கம் தைக்கணும். அடுத்து இதை மொத்தமாக விரிக்கணும். இந்த பக்கம் 2 துணி, இந்த பக்கம் 2 துணி இருக்கிறது மாதிரி வைக்கணும். அடுத்து இதை மொத்தமாக 2ஆ மடிக்கணும். மடித்து அடிப்பக்கத்தில் தைக்கணும். அடுத்து ஜிப்பை நம்ம சென்டரில் இழுத்து விடணும். இது எதுக்குன்னா நம்ம தைக்கும்போது ஜிப்பு இழுக்கக்கூடியதில் தைக்கக்கூடாது. அதனால் இதை சென்டரில் இழுத்து விடணும். நம்ம இப்போ தைச்ச இந்த தையலும் இந்த ஜிப்பும் சென்டரில் வர்றது மாதிரி நம்ம மடிக்கணும். ரெண்டு பக்கமும் தைக்கணும். தைக்கும்போது ஜிப்பு ஜாயிண்டாக இருக்கிறது மாதிரி வச்சு தைக்கணும். அடுத்து இந்த பவுச்சில் ஒரு பக்கம் மட்டும் சதுரமாக இருக்கிறது மாதிரி மடிக்கணும்.
நம்ம சைடில் தைச்ச தையல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதில் கரெக்டாக 3 சென்டிமீட்டர் குறித்து ஸ்ட்ரைட்டாக லைன் போடணும். போட்டு தைக்கணும். இதே மாதிரி இதுக்கு அடுத்த முனையிலையும் குறித்து தைக்கணும். அடுத்து இந்த 2 பக்கமும் அதே மாதிரி 3 இன்ச்சு குறித்து தைக்கணும். நம்ம இப்போ இந்த 4 பக்கமும் தச்சு முடிஞ்சு இந்த தையலுக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டி விடணும். இதை நம்ம வெட்டிட்டு நிமித்தாதான் கரெக்டாக வரும், இல்லாட்டா ஒழுங்காக வராது. 4 பக்கமும் வெட்டி விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.